இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டையை தீர்த்து வைக்கும் அர்த்தநாரீஸ்வரருடைய தீபாராதனை காட்சியை இந்த நேரத்தில் பார்க்கும்போது நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடுங்க. மேலும் எல்லா விதமான தோஷம் நாகதோஷம்னு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திருமண தடைகளை விலக்கி விரைவில் திருமணம் கைகூடி தரக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இந்த திருச்செங்கோடு மலையின் மீது அமைந்திருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த ஆலயத்துக்கு சென்று எப்படி வழிபடலாம், மேலும் அர்த்தநாரீஸ்வரருடைய அற்புத வீடியோ பதிவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபாராதனையை காணக்கூடிய இந்த அற்புத காட்சியை நீங்கள் பார்த்தீங்கனாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் விலக ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அர்த்தநாரீஸ்வரருடைய தீபாராதனை காட்சியை காணும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாக போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றிடும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு மறக்காமல் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான தீர்வுக்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத தலனா இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுங்க. திருமண தடை நீங்குவதற்காகவும் நாகதோஷம் தீரவும் கணவன் மனைவியாக இருவருமே சேர்ந்து தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வீக தலம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோவிலில் இதுவும் ஒன்று. இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் ஒன்றிணைந்த வடிவமான அர்த்தநாரீஸ்வரராக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. செங்கோட்டு மலை உச்சியில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மரகத லிங்கத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. முன்பொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கு இடையே யார் பலசாலின்னு வாதம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள யுத்தமும் நடந்திருக்கு. உலகத்தில் பேரழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்த முனிவர்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு யோசனையை சொன்னாங்க. ஆதிசேஷன் மேருமலையை தன்னுடைய உடலால் சுற்றி வளைத்து பிடித்து கொள்ள அவருடைய பிடியை வாயுதேவன் தன் சக்தியை கொண்டு தளர்த்த வேண்டும் என்பதே பார்த்தீங்கன்னா போட்டியாக இருந்திருக்கு. மலையை இறுக பற்றி கொண்ட ஆதிசேஷனின் பிடியை வாயுதேவனால் தளர்த்த முடியல. இதனால் வாயுதேவன் தன்னுடைய மூச்சை அடக்கி கொண்டாரு. இதனால் உலகமே பார்த்தீங்கன்னா சுவாசிக்க முடியாமல் திணறி போணுச்சு. உலக உயிர்கள் அனைத்தும் துன்பத்தில் துவண்டு போனது. இதை கண்ட முனிவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனிடம் பிடியை கொஞ்சம் தளர்த்தும்படி வேண்டியிருக்காரு. அவரும் அப்படியே செய்தார். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட வாயுதேவனும் தன்னுடைய முழு சக்தியை பிரயோகித்து மலையை சிதற செய்தாரா. 3 பாகமாக சிதறிய மேருமலையோடு ஆதிசேஷனின் உடலும் 3ஆக பிரிந்து விழுந்திருக்கு. அதில் ஒன்று திருவண்ணாமலை திருத்தலன்னு, மற்றொன்று இலங்கை, இன்னொன்று நாகமலைன்னு சொல்லக்கூடிய இந்த திருச்செங்கோடு திருத்தலன்னு சொல்லப்படுதுங்க. பல சிறப்பு அதிசயங்களும் நிறைந்த இந்த திருச்செங்கோடு மலையில் பார்த்தீங்கன்னா 5 தலைகளோடு கூடிய ஆதிசேஷ உருவம் இருக்கும். இதில் மஞ்சளும் குங்குமம் கலந்து பூசி பக்தர்கள் வழிபடுறாங்க. இதனால் நாகதோஷம் நீங்குன்னு அவங்களுடைய நம்பிக்கை. மேலும் ஆதிசேஷன் படம் எடுத்த நிலையில் லிங்கத்தை தாங்கியிருப்பது இது உன்னுடைய சிறப்பம்சங்க. சிவபெருமானின் மீது அதீத பக்தி கொண்டவர் பிரங்கி முனிவர். இவர் கைலாய மலையில் வீற்றிருக்கும் நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்ய அவ்வப்போது வருவதுண்டு. அப்போதெல்லாம் ஈசனை மட்டும் வலம் வந்து வணங்கிட்டு அம்பாளை தரிசிக்காமல் சென்றிடுவாரா. இதனால் கோபம் கொண்ட அம்பாளும் மற்றொரு முறை இங்கு பீரங்கி முனிவர் கைலாயம் வந்தபோது ஈசனோடு நெருங்கி அமர்ந்து கொண்டாராம். இதன் காரணமாக பீரங்கி முனிவர் தன்னையும் வலம் வந்து வணங்கித்தான் ஆக வேண்டுன்னு பார்வதி தேவி நினைத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டு உருவம் எடுத்த பீரங்கி முனிவர் சிவபெருமானை மட்டும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வணங்கிட்டாங்க. இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா பிருங்கி முனிவர் தன்னுடைய சக்தியை முழுவதையும் இழக்கும்படி சாபித்துட்டார். இதனால் அவர் நிலை குலையாமல் இருப்பதற்காக ஊன்றுகோல் ஒன்றை வழங்கினார் சிவபெருமானம். மேலும் பீரங்கி முனிவருக்கு சிவமும் சக்தியும் வேறல்ல.
இருவருமே ஒன்றுதான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அர்த்தநாரீஸ்வராக காட்சி தந்து சிவலிங்கமாக மாறினாராம். அந்த லிங்கத்தில் பார்வதியும் கலந்துட்டாங்க. திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரையும் அந்த லிங்கத்தின் முன்பாக இருக்கக்கூடிய மரகத லிங்கத்தையும் வழிபட நினைத்தா பீருங்கி முனிவர். அவர் தினமும் அதிகாலை எழுந்து அங்கு வந்து மரகத லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு. இதன் பயனாக அவர் மீண்டும் சக்தியை பெற்றாராம். பின்னர் தன்னுடைய சீடர்களுக்கு இங்குள்ள மரகத லிங்கத்தின் சக்தியை எடுத்துரைத்த பீரங்கி முனிவர் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் மட்டும் மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க. பின் சூரியன் உதிக்கும் முன்னாடி அதை பேழையில் வைத்திட வேண்டும்னு சொல்ல மற்ற மாதங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து வழிபடுங்கன்னு கட்டளையிட்டாரு. அதன்படி இன்றளவும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நேரத்தில் மட்டுமே இங்கு மரகத லிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்படுதுங்க. மற்ற நேரங்களை இங்கு சாதாரண லிங்கத்துக்கு மட்டும் அபிஷேகங்களும் தரிசிக்க அனுமதிக்கு கிடைக்கிது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் தாங்க எத்தனையோ வடிவங்கள்னு அனைத்துமே எல்லா ரூபங்களுமே மக்களுக்கு பயன் தரும் வாழ்க்கையில் தத்துவத்தை போதித்திருக்கு. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் சிவனார் போதித்தது தாங்க ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்லக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலம். சிவன் இல்லையேன் சக்தி இல்லை, சக்தி இல்லையேன்னு சிவமில்லைன்னு போதையினையே நமக்கு வழங்கியதே இன்னும் உணர்த்துவதற்காக தான் இந்த இடபாகத்தை உமையாளுக்கு தந்திருக்காரு சிவபெருமான். சிவபெருமானுக்கு சக்தியாகவும் உலகுக்கே சக்தியாகவும் திகழ்ந்தார். அதை உணர்த்துகிற வடிவம்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய திருவடிவங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருநாமத்தோடு கோயில் கொண்டு இருக்கக்கூடிய ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவற்றில் ரொம்ப முக்கியமான திருத்தலம் இந்த திருச்செங்கோடு கோவிலுங்க. அழகிய மலையின் மீது அமைந்துள்ள இந்த அற்புத திருத்தலம் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கு. கோடுனா மலைன்னு, உச்சினா மலையுச்சின்னு அர்த்தங்க. செங்கோடு, செங்குன்றம், செம்மலைன்னு பல பேரோடு இந்த திருச்செங்கோடு சொல்லுவாங்க. செவ்வன கல்லால் அமைந்த செங்கோடு மலைன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த செங்கோட்டின் பெரிய மலைமுகுடு நாகமலைன்னு, சிறிய முகுடு நந்திமலைன்னு சொல்கிறாங்க. திருச்செங்கோடு மலையே நாகசாலா, நாகமலை, நாககிரி, உரககிரின்னு பல பெயர்கள் சொல்கிறாங்க. இங்கு மலையின் மீது அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒருபுறமும் பாண்டீஸ்வரர் கோயில் இன்னொரு பக்கமும் இருக்குது. இதனுடைய அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா செங்குன்றின் நடுவே கைலாசநாதர் கோயில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் மட்டும் 3 சிவாலயங்களை நீங்கள் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். மேலும் திருமெஞ்சிலி, ஈஜங்கோலை முதலான தலங்களுக்கு சென்று பதிகங்கள் பாடி வழிபட்ட ஞான சம்பந்த வழியெங்கும் பல தலங்களை தரிசித்து வழிபட்டபடியே திருச்செங்கோடு வந்திருக்காரு. அப்போது சிவனாரை தரிசித்து பதிகம் பாடியவரும் அடுத்து திருநானா என்கின்ற பவானிக்கு சென்றுட்டு மலையின் மீது இறைவன் மீது கொண்ட ஈரப்பால் மீண்டும் திருச்செங்கோடு வந்து தங்கினாராம். அதனின் அழகும் கம்பீரமும் வாய்ந்த இந்த மலையை வர்ணித்து தல புராணத்தை எழுதியிருக்காரு. மேலும் இங்கு மலையடிவாரத்தில் இருந்து செல்ல, அதாவது நகரினுடைய நடுப்பகுதியில் இருந்து படிக்கட்டுகள் இருக்கு. அதே போல ஊருக்கு கிழக்கே உள்ள சாலையில இருந்து மலையுச்சிக்கு வாகனங்களில் செல்வதற்கு சாலை வசதி இருக்குங்க. படிகள் வழியே செல்லும்போது பெரிய மலைக்கு சிறிய மலைக்கு இடையே அமைந்துள்ள நாகர்பலன் என்னும் இடத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் ஆதிசேஷன் 5 தலைகளையே விரித்த படம் எடுத்த நிலையில் லிங்க திருமேனியே சுமந்து கொண்டிருப்பார். 60 அடி நீள சிற்ப கட்சியை கண்டு பிரமித்து போயிடுவீங்க. மேலும் இந்த நாகத்தின் மீது குங்குமம் தூவி வழிபடுவாங்க. இதனால் நாகதோஷம் உள்ளவங்களுக்கு சிறப்பு வழிபாடாக இங்கு நடத்தப்படுது. அடுத்தபடியாக இங்கு இருக்கிற 60ஆம் படியில் பிணக்குகள் வழக்குகள் உள்ளோர் சாத்தியம் செய்து தங்கள் பகையை முடிப்பது வழிபாடாக இருக்குதுங்க. திருச்செங்கோடு திருத்தலம் பார்த்தீங்கன்னா சென்னை நாங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் முதலான தலங்களுக்கு சென்று வழிபடுங்க. இங்கு திருவுருவ படத்தை வைத்து வேண்டிக் கொண்டா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க அர்த்தநாரீஸ்வரருடைய ஸ்லோகத்தை பாராயணம் செய்து மனதார பிரார்த்தனை செய்துக்கிட்டிங்கன்னா மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். மேலும் இங்கு திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி அர்த்தநாரீஸ்வரர் ஸ்லோகம் பாராயணம் செய்து வழிபடலாம். பிரிந்த தம்பதி நிச்சயம் ஒன்று சேர்வீங்க. மேலும் இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகதோஷம் உள்ளவங்க எந்தவித தோஷமாக இருந்தாலும்
நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புடவை மற்றும் பார்த்திங்கன்னா மங்கள பொருட்களை பார்த்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மங்கள நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும். வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.